பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இன்றைக்கி எபிசோடு பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பண்ணிட்டாங்க. அதாவது எல்லோரும் மொக்கையாக வாட்டர்மெலன் ஸ்டார்னு எல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. வெளியிலேயே ரிவ்யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கடைசியில் பார்த்தா வாட்டர்மெலன் அகாடமி மார்னிங் ஆக்டிவிட்டி, அதுக்கு ஓனர் வந்து திவாகர். இப்போ எல்லாருக்கும் நடிப்பு சொல்லிக் கொடுக்கணும். கூத்த பார்த்தீங்களா? அவனுக்கு சிரிப்பே வந்துருச்சு, சபரிக்கு சிரிப்பே வந்துருச்சு. அப்பா இன்றைக்கி சம்பவம் இருக்குடா அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டான் அவன். உண்மையிலே சம்பவம் தான். இவன் துஷாருக்கு வந்து அந்த சுல்லாங் கேரக்டர் இருக்கு தனுஷோட, அதை கொடுத்து நான் சுல்லாண்டா அந்த மாதிரி அங்கேயே நடிக்க விட்டுக்கிட்டுருக்காரு. அடுத்து இவன் அந்த கானா சிங்கர் இருக்கார், அவருக்கு வந்து காதல் பரத்து மாதிரி ஞன்னு காதல் பரத்து மாதிரி அங்கே யார் இதெல்லாம் கோச்சிங் யாருன்னா ஓனர் வாட்டர்மெலன் ஸ்டாரு. வேறு லெவலில் துஷார்னா நல்லா பண்ணியிருந்தான். துஷார் நல்லா பண்ணான். சுளுக்கு எடுத்துருண்டா அப்படின்னு. அது ஒரு ஏதோ அதான் இருக்கிற மொக்கையில் இதுவும் ஒரு மொக்கை. அப்புறம் அவர் பேர்னா பாரு வந்து மதுரைக்காரன் தான். நானும் மதுரைக்காரன் தான்டான்னு நெஞ்சில் உதைக்க சொன்னீங்க. சும்மா ஒரு எத்து விட்டுட்டு ஒரு வச்சுட்டு நீ இது பண்ணுன்னு பார்த்தா ஓங்கி விட்டுச்சு பாரு ஒரு அவன் போய் விழுவுறாரு திவார். உடனே இருந்துச்சானே இல்லை இதெல்லாம் ஆக்டிங், இதெல்லாம் நான் ஆக்ட் பண்ணேன் அப்படின்னு சமாளிக்கிறாரு. ஸோ அவர் ஒரு காமெடி தானே, இயல்பாகவே அவர் ஒரு காமெடி பீஸ் தானே. ஆனால் நல்லா தான் பண்ணுறாரு. கொஞ்சம் போக இன்னும் அவர் எல்லோரும் அடிக்க அவர் எல்லோரையும் பூலி பண்ண அவருக்கு பேர் ஏறிட்டு தான் இருக்குது. ஆனால் சரியான எப்ஜேக்கெலாம் சந்தோஷம் தாங்க முடியல. எப்ஜேக்கெலாம் என்ன உதடா டே அப்படின்னு, நானும் மதுரைக்காரன் தான்டா அப்படின்னு. ஆக்சுவலாக வந்து என்னென்னா இவர் என்ன விக்கல்ஸ் வந்து கட்டபொம்மன் அந்த இது இருக்குல்ல, அது நல்லா சூப்பராக பண்ணி வேற லெவல் பர்ஃபார்மன்ஸு. விக்கல்ஸ் நல்லா பண்ணி உடனே நடிப்பாரக்கன்னு இவர் தான் நடிப்பாரக்கன்னு வெளில சொல்லிட்டு இருப்பார்ல. யார் பிக் பாஸே சொல்லியிருந்தார், யார் இந்த வீட்டோட நடிப்பாரக்கன்னு வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து சொல்லணும். வாட்டர்மெலன் ஸ்டார் என்ன சொன்னார்னா, எங்கள் நடிப்பு அரக்கன், இந்த வீட்டோட நடிப்பு அரக்கன் வந்து அது விக்கல்ஸ் விக்ரம் தான்டா அப்படின்னு வந்து டிக்ளேர் பண்ணிட்டார். விக்கல்ஸ் விக்ரம் நீ தான்டா என்னோட நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லி. விக்கல்ஸ் விக்ரமுக்கு அப்பா திவாகர், அதாவது என்னவோ சொல்லுவாங்க பாரு, திவாகர் நம்மளோட வாட்டர்மெலன் ஸ்டாரே என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு அவர் பெருமையாக. ஆமீன் நல்லா நடித்தாரியா, நல்லா ஸ்கோர் பண்ணிட்டாப்புல. விக்கல்ஸ் விக்ரம் ஸ்கோரிங் சைலண்டாக ஸ்கோர் பண்ணுறாப்புல. இது வாட்டர்மெலன் ஸ்டாரை வந்து எப்படி வச்சு கண்டென்ட் எடுக்கிறாங்க பாருங்க. வாட்டர்மெலனோட ஃபேக்ட்ரியில் ஸ்டாரோட ஃபேக்ட்ரியில் வாட்டர்மெலன் ஓனர் இவங்களுக்கெல்லாம் நடிப்பு சொல்லி கொடுக்கணும். என்னென்ன குத்தடிக்கிறாங்க பாருங்க. பட் ஓகே, அட்ஸ்அப் டு விக்கல்ஸ் விக்ரம் நல்லா அடிச்சிருந்தான். ஆனால் கேம் பிளே எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. வெல்டன். அப்புறம் இந்த கமருதீன் இருக்கான் பாருங்க, அவன் திருந்த மாட்டாங்க. அவன் நீ ஃபுல்லாக தூங்கியிருக்கான். நம்ம ப்ரோமோவில் பார்த்தோம்ல, ஃபுல்லாக உட்காந்து படுத்து தூங்கிட்டான். போய் பரவாயில்ல அப்படின்ட்டு தூங்கிட்டான். தண்ணியை பிடிக்கல. அப்புறம் இவன்லாம் நைட்டு பூரா உட்காந்துருக்கான். சபரிலாம் ஒரு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பிடிக்கிறவங்களாம் முட்டாளா? ஆதிரியா தான் கேட்குறா, டே நானே சும்மா வாங்கி உட்காந்துருந்தேன்டா, நீ என்னடா பண்ணிட்டு, நீ தானே லீட்ரு, நீ தானே இதுக்கு வந்து கேப்டனு, தண்ணி பிடிக்கிறதுக்கு யார், நீ தானே, உன்னோட ரெஸ்பான்சிபிள் தானே அது. அதை கூட பண்ணாமல் போய் தூங்கிட்டு இருக்கீங்கன்னா அப்படி. அப்போ ஒன்று எல்லாருமே வச்சு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்டா டேய் தூங்குறதுக்காடா இங்கே வந்த, நீங்கள் தூங்கிடக்கூடாதுன்னு விக்கல் சிக்கிரம்லாம் கேட்டுட்டு இருந்தார். ஒரு ஆதிரி பிடிச்சிருச்சு. ப்ரோமோவில் வந்துச்சு பாருங்கள், அட்டி மரண குத்து. என்னன்னு கேட்குறேன், தூங்கிக்கிட்டு இருக்க நீ, நான் கேட்பேன், நீ கேட்கக்கூடாதுன்னா நான் கேட்பேன்டா, தண்ணி வேஸ்ட் பண்ண நான் கேட்பேன், நீ வந்து போய் படுத்துடுற. ஆமாம் நானும் மனுஷன் தானே, நானும் போய் படுக்கிறது இல்லையா, இது பண்ணலையா அப்படின்னு கேட்டோன்னே உனக்கு என்ன பிரச்சனை, நான் தப்பு பண்ணுறேன் இதுவும் பண்ணுறேன், ஆனால் தப்பை மட்டுமே நீ சுற்றி காட்டுற, அதனால் வந்து நீ வந்து எனக்கு வந்து ரெண்டையும் காட்டினே நல்லா உனக்கு அதான பிரச்சனை அப்படின்னு திட்டு சமாதானம் ஆகிட்டாங்க. 2 பேரும் சமாதானம் ஆகிட்டாங்க.
என்னடா என்னடா திடீர்னு சமாளம் ஆகிட்டீங்க, சொல்லவே இல்லை. அப்புறம் பெரிய காமெடி என்னென்னா இந்த கேப்டன்ஷிப் டாஸ்க்கு சேம் காமெடி. பால் பொங்குனுச்சு பாருங்கள். இப்போ வந்து என்னென்னா அழுக்கு ஜீன்ஸ் இருக்குல்ல, அழுக்கு ஜீன்ஸை துவைச்சி காய போடணும். என்ன வீடை மட்டும் பெரிய பெரிய பட்ஜெட்டில் பண்ணிவிட்டு மற்ற எல்லாமே என்னங்க டாஸ்க்லாம் என்னங்க வைக்கிறாங்க, கேப்டன்சி டாஸ்க்லாம் துவைச்சிக்கிட்டு இருக்காங்க உட்காந்து. நேற்று பால் பொங்க வைக்கிறாங்க, வரனால பாலை பொங்க வச்சு துவைப்பாங்க போல். ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டு அழுக்கு பேண்ட்டை போட்டு துவைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ சர்பெக்செல்லாம் ஏதோ ஒரு விளம்பரம் பண்ண போகிறாங்க இவங்க. ஒன்றும் பால் விளம்பரம் ஆரோக்கியம்னு நினைக்கிறேன். இது என்னன்னு தெரில, இதுக்கு ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. அது கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு. துவைக்கிறாங்க, அதாவது என்னென்னா வேகமாக ஓடி போய் அதை எடுத்துகிட்டு போய் தண்ணி பிடிச்சி அதை துவைச்சி நல்லா க்ளீன் பண்ணி காய போட்டுடணும். இல்லை எல்லோரும் ஓடுறாங்க. போய் பார்வதி என்னென்னா இது எடுத்துகிட்டு போகல, ஜீனே எடுக்காமல் போய் தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்கு. கனி பார்த்துருச்சு, என்னன்னா பார்த்தா ஸ்விம்மிங் பூலில் மறந்துக்கிட்டு இருக்கு ஜீனு. பாவிகளா அப்படின்னு. அப்புறம் தண்ணி எடுத்து வெளில ஊற்றி விட்டாங்க. பார்த்தா கெமி வெறி கொண்டு ஊற்றி விடுது. என்னடா ஊற்றி விட்றீங்க? அப்புறமா வந்து திரும்பி கெமிக்கிட்ட இருக்க தண்ணியை வந்து பார்வதி ஊற்றி விடுது. சண்டை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரியான அடி பார்வதிக்கு, மரண குத்து, வெஞ்சன் சேரிடுச்சு பார்வதிக்கு, மரண அடி. நல்லா இப்படி ஒரு ஏற்றி விட்டுருச்சு கெமி. அப்புறம் திரும்பி வந்து பார்வதி விடலை, 2 பேரும் மாற்றி மாற்றி தண்ணி ஊற்றிக்கிறாங்க. கடைசியில் யாரா ஓடுனான்னு பார்த்தா 8 பேர். 8 பேரில் வந்து 5 பேர் தான் செலக்ட் பண்ணணும். அதில் நந்தினி, துஷார், பார்வதி, பிரவீன்ராஜ் எல்லாம் செலக்ட் ஆகிட்டாங்க. பார்வதி வந்து என்னென்னா அந்த துணியை எடுத்துகிட்டு போய் திரும்ப துவைச்சி போட்டு அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இவன் கடைசியாக இப்போ 3 பேர், துஷார், பிரவீன்ராஜ், இவங்க 3 பேரும் வந்து ஃபைனல்ஸ் ஆட போகிறாங்க அடுத்த வாரம் கேப்டன்ஷிப்புக்கு. என்னென்னமோ காமெடி பண்ணுறாங்க. அந்த 3 பேருக்கும் டஃப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். கடைசி ரவுண்டு வேணால் மேபி டஃப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா என்னென்னா ஃபஸ்ட்டு வார கேப்டன்ஷிப் பாருங்கள், அதனால் கண்டிப்பாக கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஆனால் காமெடி பண்ணிகிட்ருக்கீங்க, துணி துவைக்கிறதுங்கிறாங்க. என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க? பார்ப்போம், நாளைக்கு தெரியும். நாளை தெரியும். அது ஒரு வழியாக முடிஞ்சா பெரிய உலக காமெடியாக தான். அதுக்கப்புறம் தண்ணி அடிச்சிருச்சு. இந்த கேம்லாம் முடிஞ்ச பிறகு தண்ணி அடிச்சிது, தண்ணி வந்துச்சு. தண்ணி ஓடி போய் பிடிச்சாங்க. தண்ணி பிடிச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அப்புறம் தண்ணி வச்சு ஏதாவது டாபிக் பேசலான்னு விக்கல்ஸ் விற்கிறோம். ஏதாச்சும் வந்து வீடு அளவு வீடாக இருந்தால் தண்ணியில் வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது 2 பேர் இது பண்ணிட்டா எல்லோரும் எப்படி நினைப்பாங்கன்னு பேசிகிட்டு இருக்கும்பொழுது இவன் எஃப்ஜிஆர் இருக்கா பாருங்க, நேற்று ஒரு கேஸ் வாங்கினான், முந்தின நாள் திவார் அடி வாங்குறேன்ட்டு. இப்போ ஒரு கேஸு என்னன்னா நந்தினி வந்து எப்படி நினைக்கும்னா அது கேட்க பேக்கன்னு சிரிச்சு விட்டான். சிரிச்சு விட்டோன்னே சரியான காண்டாயிடுச்சு நந்தினி. ஆனால் நான் சிரித்தேன், நீ பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சுங்க. பாத்ரூம் போயிடுச்சுங்க. பாத்ரூமில் போய் உட்காந்துக்கிட்டு அழுவுன்னு அழுவு. என்ன இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு? என்ன கண்டென்ட்டாக என்னென்னுங்க ஒன்றுமே புரியலைங்க. எல்லாம் அதாவது ஒருத்தன் தான் ஒரு இந்த சீசனில் வந்து கிறுக்கனாக இருந்தால் மொத்த சீசனில் உள்ளவங்களும் ஒரு மாதிரி இருக்காங்க. பாருங்களேன், ஒரு ஆளாக பாருங்களேன், 3/4 பேர் அப்படி தான் இருக்காங்க. 1-2 தான் தேரும், அதுவும் என்னென்னு போக தான் தெரியும். இன்னும் ஒரு வாரமே முடியலையே. அவ்வளோ ஒப்பாரி. அது அவன் பேசுனதை ஏற்றுக்க முடியாமல் போய் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. என்னன்னே உனக்கு புரியலை எனக்கு. நான் யாருக்கிட்ட ஒப்பாரி அது வச்சுக்கிட்டு இருக்கு. நான் யாருக்கிட்ட சொல்லுவேன், நான் எங்கே சிரித்தேன், நான் அழுதுகிட்டுல இருக்கேன்னு சொல்லாமல் சொல்லிகிட்டு இருக்கு. போய் சபரி போய் கன்ட்ரோல் பண்ணுறதுக்கு போகிறான். போய் அழுவாதம்மா இது பண்ணாதம்மான்னு இது போய் உட்காந்துக்கிட்டு வெளில போன்னு அடித்து துரத்தி விட்டுட்டுருக்கு. கடைசியாக கனி போய் இது பண்ணி சால்வ் பண்ணுது. உடனே அதுக்கப்புறம் நான் யாருக்கிட்ட சொல்லு வேணா எங்கே சிரித்தேன் அப்படின்னு. நீ சிரிக்கலாமா, அழுதுகிட்டே இருக்க, அதான் பிரச்சனை. அப்புறம் ஒரு வழியாக அந்த இது பண்ணீங்க 3 பேர் பேசுகிறது, 3 பேர் பேசியிருந்தாங்களா, அடுத்த 3 பேர் இன்றைக்கி பேச விட்டாங்க. அதில் ஆதிரை பேசினுச்சு. ஆதிரை நல்லா பேசினுச்சு. நான் அது மாதிரி எனக்கு வந்து ரொம்ப வருஷமாக ஆங்கர் ஆகணுன்னு ரொம்ப ஆசை.
அப்புறம் வந்து அதுக்கு ஆடிஷன் போய் எல்லாம் செலக்ட் ஆனேன். அதுக்கப்புறம் வந்து பிகில் படத்தில் ஆடிஷன் நடக்குதுன்னு சொன்னாங்க. நான் போய் ஆடிஷன்லாம் கலந்துக்கிட்டு நான் அதுக்கப்புறம் பிகிலில் நடித்தேன். என் ஏரியாவில் வந்து என்னை நடிக்கவே வேண்டாம்னு சொன்னவங்கலாம் அவங்க பேரண்ட்ஸு அவங்க வீட்டில் அந்த பொண்ணுங்கள்லாம் அலோவ் பண்ணியிருக்காங்க. அதுதான் நான் சாதிச்சது. ஏன்னா நான் அந்த மாதிரியான இடத்துலேருந்து வந்திருக்கேன். ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய சாதனை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு, நல்லா பேசுனுச்சு. அது சும்மாவே சூப்பராக பேசுதுங்க, நல்லா தான் பேசுனுச்சு, நல்லா இருந்துச்சு. இதுதான் கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்ணிடுச்சு. யார் அழுது, அது மட்டும் தான் இன்றைக்கி எப்படி சொல்லிதான் இருந்துச்சு. அப்புறம் இவர் வர்றார், பிரவீன் காந்தி. மனுஷன் வந்து உட்காந்துக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. பார்வதி ஒரு மாதிரி பண்ணோன்னே, உனக்கு பிடிக்கலாம் வெளில போமா. ஐயோ நீ ஆரம்பியா முதல்ல. சரி சார், ஓகே சார், ஓகே சார்ன்ட்டு அப்புறமா ஆரம்பிக்கிறாரு. மாயா நீ வெளில போ மாயாங்கிறாரு. வெளில போவா? ஓ பார்வதி தான் மாயான்னு சொல்றியாயா? ஐயோ இன்னும் நீ மாயா ஃபீவர்லேருந்தே வெளில வரலையா? அது போன வருஷம்யா, இந்த வருஷம்லாம் இல்லையா? அது முடிஞ்சு போச்சியா? அது சரியான ஒரு காமெடி பண்ணார் அவர். நல்லா தான் பேசினார். அவர் வந்து த்ரிஷாவெல்லாம் அவர் தாங்க இது பண்ணியிருக்காரு, இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அவர் ரட்சகன் நல்ல நல்ல படங்கள்லாம் பண்ணேன். அது ஹீரோ ஆனேன். அது ஆயிருக்கக்கூடாது, அது வந்து எல்லாருமே சொன்னாங்க. பட் ஆனால் இருந்தாலும் நான் அது மாதிரி ஆனேன். அதுலேருந்து எனக்கு பேக் ஃபயர் ஆச்சு. நல்லா தான் பேசினார். ஆனால் மணிக்கணக்காக பேசிட்டு இருந்தேன். லைவ்லலாம் வந்து ரொம்ப நேரம் பேசியிருப்பார்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு மாதிரி எல்லாமே தூங்குற மாதிரி காட்டினாங்க எபிசோடில். தெரில, 24 ஹவர்ஸ் பார்த்தவங்கலாம் கமெண்ட் பண்ணுங்கள், யார் 3 பேரில் யார் நல்லா பேசுனது. அடுத்து கலையரசன், அவன் வந்து எல்லாரையும் நாயின்னு தான் பேசிக்கிட்டு இருக்கான். ஒரு நாய் வரல, இது வரல, அது வரலன்னு. பொண்டாட்டியெல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க, இது பண்ணி போயிட்டாங்க. அவங்க அப்பா ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்களாம். அவங்க அம்மா வந்து அவங்க பிள்ளைங்களெல்லாம் அவங்க சிப்ளிங்ஸ்லாம் கூட்டிகிட்டு வெளில வந்துட்டாங்களாம். வெளில வந்துட்டு அவங்க வளர்த்தாங்களாம். அதுக்கப்புறம் இவன் வந்து அப்படி இது பண்ணி அப்புறம் பெரிய கான்ட்ரவர்சியெல்லாம் சிக்கி அப்புறம் திருப்பி பொண்டாட்டியை பிரிஞ்சு அப்புறம் திரும்ப சேர்ந்து கடைசியில் யாருமே உதவிக்கு வரலையாம். அவ்வளோ சொல்லிகிட்டு இருந்தான், இந்த யாரும் எனக்கு உதவி வரல, நான் எவ்வளோக்கோ எவனோ பண்ணியிருக்கேன், என்னென்னமோ பண்ணியிருக்கேன், எந்த நாயுமே உதவிக்கு வரல அப்படின்னு. ஏன்டா உன் பேரை மாற்ற வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி, அகோரி கலையரசனை மாற்ற வந்திருக்கேன்னு சொல்லிவிட்டு, எப்படி இந்த பலூன் அக்கா வந்து அரோராவை மாற்றுறேன்னு சொன்னிச்சோ அதே கதை தான் இவன். அகோரி கலையரசனை மாற்ற வந்துட்டேன்னு சொல்லிட்டு நாய்ங்கிறான் எல்லாரையும். அப்போ பார்க்குறவன் என்ன பண்ணுவான் ஒன்று. அதனால் அவனுக்கு ஒரு ஓட்டும் கிடையாது. இந்த வாரம் யாருங்க வெளியே போவா நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாரம் யார் வெளியே போவான்னு கமெண்ட் பண்ணுங்கள். கலையரசனா பிரவீன் காந்தியா, இல்லை ட்விஸ்ட் பண்ணி எதுவும் அனுப்பி விடுவாங்களா? வாரம் யாரை வேணாலும் அனுப்பலாம், அப்சரா இருக்குது, யாரை வேணாலும் அனுப்பலாம். யாரை ட்விஸ்ட் பண்ணி இந்த வாரம் அனுப்ப போகிறாங்க? அதோட இந்த வாரம் பேசுனது யார் 3 பேர் நல்லா பேசுனது அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வாரம் யார் வெளில போகிறா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இன்னொன்று வந்து இந்த நந்தினி வந்து ஏன் அப்படி அழுதுகிட்டு இருக்கு, ஏன் அப்படி அழுகுது, அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையிலே பாருக்கு அடிபட்டுச்சா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் கேப்டன் யார் ஆக போகிறா அதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மொத்தத்தில் இந்த எபிசோடு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் அழுதுகிட்டே ஒரு பொண்ணு, இந்த பக்கம் ஒரு சண்டை, அந்த பக்கம் வந்து ஒரு காமெடி, காலையிலே ஒரு காமெடி, சண்டை, பெர்ஃபார்மன்ஸு எல்லாம் கலந்த கலவை தான் இன்றைக்கி. ஆனாலும் லைட்டாக வந்து கொஞ்சம் போர் தாங்க அடிக்குது. போர் இல்லை, எவன் எப்படி இருப்பான், எப்படி இருக்க போகுது சீசனு ஒன்றும் புரியலைங்க. விஜய் சேதுபதி வந்து ஒரு காட்டினா தான் சீசன் தப்பிக்கும், அவ்வளோதாங்க சொல்ல முடியும். அம்மா அழுவாதம்மா, நந்தினி என்னம்மா நீ